ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் பூபேஷ். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒரு கருத்து ஒன்று சொல்லுவாங்கங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் ஒருத்தங்களை ஈஸியாக அழ வச்சிட முடியும், ஆனால் சிரிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கங்க. ஆனால் இப்போ நம்ம பேச போகிறோம் பார்த்தீங்களா, அவர் நம்மளை அழவும் வச்சுருக்காரு, சிரிக்கவும் வச்சுருக்காரு, நம்மளை பயப்படவும் வச்சுருக்காரு. இந்த மாதிரி பலவிதமான ஆக்டிங்னால நம்மளை கட்டி போட்டவர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு வெர்சடைலான ஆக்டருங்க. அவர் தான் நம்ம நாகேஷ் சார். அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இவரோட ஸ்கூலிங் முடித்ததுமே இந்தியன் ரயில்வேல பார்த்தீங்கன்னா கிளர்க்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனாலும் அவருக்கு ஒரு ஆசை என்னென்னா நடிக்கணும், நம்ம வந்து சினிமாவுக்கு போகணும், நம்ம வந்து ஒரு ஒரு நடிகனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஆசை. அப்போ ஏன் அதை பண்ணலை அவரே வந்து கிளர்க்காக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சின்ன வயசில் அன்எக்ஸ்பெக்டடாக அம்மா வந்து நிறைய போட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த அம்மா வந்ததுமே பார்த்தீங்கன்னா மூஞ்சில் வந்து இந்த பிம்பிள்ஸ்லாம் அதிகமாக இருக்கும் இல்லையா, அந்த தழும்பே பார்த்தீங்கன்னா இவர் வந்து கண்ணாடி பார்க்குறப்போ இல்லை நம்மளால் நடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி இவருக்கு வந்து தோணியிருக்கு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இவர் வந்து நடிக்கிற கனவெல்லாம் விட்டுட்டு நம்ம கிடைக்கிற வேலையை போய் செய்யலாம்னு சொல்லிட்டு தான் இந்த கிளர்க்காக வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. பட் அப்போ கூட பார்த்தீங்கன்னா நாடகம்லாம் நிறைய பார்க்குற பழக்கம் இவருக்கு வந்து தொடர்ந்து இருந்திருக்குங்க. அப்படி இருக்கப்போ கம்பராமாயணம் நாடகம் வந்து இவர் வந்து பார்த்துருக்காரு. அதை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா இவருக்குள்ள ஒரு பூஸ்ட் ஒன்று கிளம்பியிருக்கு. நம்ம மூஞ்சி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கண்டிப்பாக நடிக்க தான் போகணும்னு சொல்லிட்டு அப்போவே பேக் பண்ணி சென்னை வந்துட்டாருங்க. சென்னை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நாடக கம்பெனியில் ஏறி இறங்குறாரு. சின்ன சின்ன நாடக மேடையில் சரி ஓகே இந்த ரோல் இவர் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ரோல்லாம் கிடைச்சிட்டு இருக்குது. கிடைக்கிற ரோல் எல்லாத்தையுமே சூப்பராக பண்ணுறாரு. அந்த ரோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி வந்துட்டு போகிறது, இங்கே வந்துட்டு போகிறது, ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு போகிறது, இந்த மாதிரியான ரோல் தான் இருக்கும். பெருசாக எதுவும் டயலாக் இருக்காது. பட் அப்போ கூட பார்த்தீங்கன்னா சும்மா வந்து ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு போகிற இடத்துல கூட ஃபன்னாக ஒரு விஷயத்தை பேசிட்டு போயிடுவார். அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த டேரக்டர் வந்து சரி ஓகே இவனுக்குள்ளே ஏதோ டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனை எதுக்கு நம்ம வச்சுக்குவோம், இவனை வெளியே அனுப்ப வேணாம்னு சொல்லிட்டு வச்சு இவங்களை வந்து சின்ன சின்னதாக அவரை வந்து மெருகேற்றுறாங்க அப்படின்னே சொல்லலாம். நிறைய ரோலும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இவரோட ரோலும் வந்து நாடகத்தில் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இவரோட நாடகத்தில் இவரோட ஆக்டிங், அதாவது இவரோட அந்த ஃபன்னான எலமெண்ட்டை பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஆடியன்ஸ்லாம் வர ஆரம்பித்தாங்க. அந்த பையன் வருவான்ல, அந்த சின்ன சின்ன போர்ஷன் தான் வருவான், இருந்தாலும் அவனோட ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இவரோட காமெடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்லாம் வர ஆரம்பித்தாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இவர் இருந்த நாடக கம்பெனி பயங்கரமாக பூஸ்ட் ஆச்சு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த மாதிரி நிறைய ஃபன்னான விஷயம்லாம் பண்ணுறப்போ நிறைய ஒரு பெரிய செலிபிரிட்டிஸோட கான்டாக்ட்லாம் இவருக்கு கிடைக்க ஆரம்பிக்குதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பாலச்சந்தர் சார், அப்புறம் நம்ம சிவாஜி சார் கூட இவரோட ஸ்டேஜ் ட்ராமாலாம் பார்த்துட்டு இவரை நல்லா பண்ணுறான்டா, இவன் சீக்கிரம் சினிமாவுக்கு வந்துருவான்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்களாம். ஸோ அப்படி பார்க்குறப்போ நினச்ச மாதிரி இவருக்கு நிறைய சினிமா சான்ஸு கிடைக்க ஆரம்பிக்குது. சின்ன சின்ன ரோல்லாம் அப்பப்போ சினிமாவில் வந்து பண்ணியிருக்காரு. ஆஸ் யூஷுவல் ஃபன்னாக தான் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மனமுள்ள மருதாரம் படத்தில் நடித்தார். அந்த படத்துக்கு அப்புறம் சில படங்கள் பண்ணாலும் இவருக்கு ஸ்டாண்டர்டான ஒரு நேம் வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா சர்வர் சுந்தரம் அப்படிங்கிற ஒரு படங்க. நம்ம பாலச்சந்தர் சார் டைரக்ட் பண்ண படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வராக நடிச்சிருப்பார். அண்ட் ஒரு லவ் ஃபெயிலியர் மாதிரி ஒரு ஒன் சைடில் வர மாதிரியான ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருப்பாருங்க. அதாவது அந்த சர்வர் அவங்களோட வாழ்க்கை எப்படிலாம் எப்படி இருக்கும், அவங்களோட கஷ்டங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரோல். அந்த ரோலை பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பயங்கரமாக பண்ணியிருப்பார். அந்த படம் பார்க்குறப்பவே பார்த்தீங்கன்னா அவரோட உடல்வாகவும் ஒரு ஹீரோ மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதையும் தாண்டி அவர் அந்த காமெடிங்கிற விஷயத்த கையில் விடாமல் ரொம்ப சூப்பராக அதை கொண்டு போயிருப்பார். அந்த ஒரு படத்தில் காமெடி சீக்வன்ஸும் சரி, அந்த ஒரு ஆக்டிங்ஸும் சரி, அந்த ஒரு கருத்துக்களும் சரி அந்த படத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது நம்ம டேரக்டர் என்ன நினச்சிருப்பாரோ எக்ஸாக்டாக அதை ஸ்க்ரீனில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பார் நம்ம நாகேஷ் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து இவருக்கு வந்து ஒரு ஏறுமுகம் அப்படின்னே சொல்லாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சர்வர் சுந்தரம் மாதிரி நிறைய படம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் எதிர்நீச்சல் சொல்லலாம். அவரோட நடிப்பே பார்த்தீங்கன்னா ஒரு உச்சத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ ஒரு சூப்பராக அவ்வளோ ஒரு யதார்த்தமான நடிப்பு வந்து கொடுத்துருப்பாரு. இப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த எதிர்நீச்சல் படத்தில் வர சில சீன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போவுமே ட்ரெண்டாக இருக்கும். ஏன்னா அந்த நடிப்பை வச்சு இந்த மாதிரி யாரால நடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்போலாம் ட்ரெண்டில் இருக்குது. அந்த அளவுக்கு அவரோட நடிப்பு வந்து அந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக பேசப்பட்ட விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து படம் பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், ரஜினி, கமல் இந்த மாதிரி டாப் ஆக்டர்ஸ் எல்லாத்துக்கூடையும் பார்த்தீங்கன்னா அவர் உள்ள வந்த ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ளேயே எல்லாத்துக்கூடையும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருந்த ப்ரொடியூசர்ஸ், டேரக்டர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக நாகேஷ் வந்து நம்ம படத்துக்கு வேணும், அவரை ஃபஸ்ட்டு பிடிங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அவரை பயங்கரமாக தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்து எந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கான செல்லிங் பாயிண்ட்டாகவே அவர் வந்து மாறினார் அப்படின்னு சொல்லலாம். ஓகே நாகேஷ் இருக்காரா, அப்போ இந்த படம் ஓடிடும். நாகேஷ் இருக்காரா, ஓகே இந்த படத்தை வந்து மக்கள் வந்து பார்ப்பாங்க, கண்டிப்பாக வந்து நம்ம வந்து போட்ட லாபத்தை எடுத்துடலாம். இவரும் பார்த்தீங்கன்னா நிறைய படம் பண்ண ஆரம்பித்தார். அதாவது தமிழில், மலையாளத்தில், தெலுங்கில், கன்னடத்தில் இந்த மாதிரி ஒரே டைமில் நிறைய ஷூட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். அதனாலேயே ஆல்மோஸ்ட் ஒரு 1000 மூவி வந்து இப்போ வரைக்கும் அவர் நடிச்சிருக்காரு.
அண்ட் நம்ம நாகேஷ் சாரை பற்றி பேசுகிறப்போ முக்கியமாக இந்த விஷயத்தை பற்றி பேசணுங்க. என்னன்னா இவர் வந்து ரொம்ப பங்க்சுவலான ஆள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த டைமுக்கு நீங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு 1 hour முன்னாடியே ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டு அவர் அடுத்தடுத்து என்ன சீன் பண்ணணுமோ அதை வந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்த நிறைய டேரக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சீன் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு எந்த மாதிரி நடிப்பு வேணுமோ அது வர வரைக்கும் அவர் வந்து ப்ராக்டிஸ் மட்டுமே நிறைய பண்ணிகிட்டு இருப்பாராம். டேரக்டர் வந்து கூப்பிடுவாங்களா, சார் சீக்கிரம் போகலாம் சார், சீக்கிரம் போகலாம் சார் அப்படின்னு சொல்கிறப்போ நான் வந்து வரேன், இன்னும் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் வந்து ப்ராப்பராக பண்ணிகிட்டே இருப்பாராம். அவரே கன்வின்ஸ் ஆகிற அளவுக்கு அவர் பர்ஃபார்மன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா மட்டும்தான் ஓகே இப்போ நம்ம போகலான்னு சொல்லிட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஒரே டேக்கில் நடித்து கொடுப்பாராம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலான ஆர்டிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் நம்ம நாகேஷ் சார். அண்ட் இதனாலேயே தான் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருக்கார். நடிப்பையும் தாண்டி ஒரு ப்ரொஃபஷ்னலுங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக சினிமாவுக்கு முக்கியம். அதனால் மட்டுமே தான் நிறைய வந்து ஒரு படத்தில் வந்து இவர் வந்து கமிட் ஆகிட்டே இருந்தார். நிறைய படங்கள் வந்து இவர் பண்ணார். இவரை வந்து கேஸ்ட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்லாம் வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி இவர் வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக இருந்தார் அப்படிங்கிறத தாண்டி இவர் வந்து ஒரு ஈஸியான ஒரு ஆர்டிஸ்ட். இவரை வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஒர்க் வாங்கலாம், இவரால் நமக்கு வந்து பெருசாக ப்ராப்ளம் இருக்காது, ரொம்ப சூப்பராக வந்து நமக்கு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நிறைய ப்ரொடியூசரும் சரி நிறைய டேரக்டர்ஸும் சரி இவரை போய் அப்ரோச் பண்ணாங்க. அண்ட் இவரும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய படங்கள் பண்ணி கொடுத்தாரு. நிறைய ஃபன்னான படங்கள் பண்ணி கொடுத்து மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணார். இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா இவர் கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்லாம் இவரை பற்றி சொல்கிறப்போ நிறைய ஃபன்னான எலமெண்ட்லாம் பயங்கரமாக ஷேர் பண்ணுவாங்க. இப்போவுமே நிறைய இன்டர்வியூஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாகேஷ் சார் பண்ணுற அந்த அலும்பல், அவர் பண்ணுற ஃபன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சூப்பராக இருக்குது, இவர் வந்து இவ்வளோ ஃபன்னான ஆளா அப்படிங்கிற மாதிரி நமக்கே பார்க்கறதுக்கே ஆசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கமல் சார் கூட இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூவில் வந்து நாகேஷ் சாரை பற்றி சொல்லியிருப்பார், நாகேஷோட ஃபன்னை பற்றி சொல்லியிருப்பார். அபூர்வ சகோதரர் இருக்கார், அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவர் பண்ண அலும்பல்லாம் என்னால் தாங்க முடியலைங்க. நான் ஒரு ஸ்கிரிப்ட் வந்து கஷ்டப்பட்டு இவரை மாதிரி காமெடி பண்ணக்கூடாது, நம்ம வேறு லெவலில் காமெடி பண்ணுவோம், நாகேஷ் சார்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு போய் அவர்கிட்ட கொடுப்பேன். பட் அவரு பார்த்தீங்கன்னா நான் எழுதுனதை தாண்டி ஒரே வாரத்தில் ஈஸியாக ஒரு ஃபன் பண்ணிட்டு போயிடுவார். எனக்கெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு வந்து பேடை தூக்கி போட்டுட்டு போகணும்னு தோணும். என்னடா இந்த மனுஷன் ஒரே அடி அடிச்சிட்டாரு, நம்ம இவ்வளோ நேரம் உட்காந்து என்னத்தெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டாருங்கிற மாதிரி நிறைய இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணியிருப்பார். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம KS ரவிக்குமார் சார் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பார், கமல் சார் வந்து ஏதோ ஒரு சிக்கன் சாப்பிட்ருக்கப்போ ஸ்பூனை வச்சு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாராம். நம்ம நாகேஷ் சார் பார்த்தீங்கன்னா பின்னாடின்னு நடந்து வந்துக்கிட்டு இன்னும் அந்த சிக்கன் சாகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு போயிருப்பாராம். ஷூட்டிங் ஸ்பாட்டே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தெரிச்சிச்சான். கமல் சாரே இவர் வந்து கலாச்சிவிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. பட் கமல் சாரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப டவுனு, அவர்லாம் என்கிட்ட பேசுகிறப்போ நான் ரொம்ப சைலண்ட்டாக இருந்துருவாங்க, என்னால் ஒரு வாயும் பேச முடியாது, நான் ஒரு டைம் கலாய்க்க போனேன்னா அவர் 10 டைம் என்னை கலாய்ச்சிருவார், அதனாலே நான்லாம் வந்து சைலண்ட்டாக விட்டுருவேன். அவர் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் இந்த மாதிரி விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. அண்டு இவரும் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை தாண்டி அங்கே இருக்கிற அந்த சின்ன அந்த ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கட்டும், ஒரு லைட் மேனாக இருக்கட்டும், இல்லை ஒரு பியூனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் வந்து இவர் வந்து கலாய்க்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டார்னா, ஜஸ்ட்டு போகிற ஃப்ளோவில் ஜஸ்ட்டு ஒரு கலாய் ஒன்று போட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்பாட்டில் காமெடி பண்ணுறது, அந்த டைமிங்கில் காமெடி பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் இருக்குது இல்லையா, அது வந்து நாகேஷ் சாருக்கு ஒரு கை வந்த கலை அப்படின்னே சொல்லலாம். ஜஸ்ட்டு ஒரு ப்ரீத் பண்ணுற மாதிரி ஒரு நார்மலான விஷயம் அவருக்கு வந்து. இதை வந்து பெருசாக ப்ராக்டிஸ் பண்ணணும், அவர் வீட்டுக்கு போய் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்து இந்த விஷயம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லைங்க, ரொம்ப நார்மலாக வந்து வர விஷயம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து அவர் வந்து பேசிகிட்டு இருப்பார், பக்கத்தில் இருக்க ஒருத்தர் வந்து ஜஸ்ட்டு அந்த மைக்கை மட்டும் வந்து கரெக்ட் பண்ணிட்டு போயிருப்பார். இவர் பார்த்தீங்கன்னா உடனே ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரியாக்ஷன் கொடுத்து, அப்போ நான் இவ்வளோ நேரம் பேசினது கேட்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட்லேயே, அதாவது அத்தனை பேர் முன்னாடி அப்போ நான் இவ்வளோ நேரம் பேசினதே கேட்கல அப்படின்னு சொல்கிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அரங்கமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிச்சிருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆன் தி ஸ்பாட்டில் காமெடி பண்ணி பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா நாகேஷர் வந்து ரொம்ப முக்கியமானவர். அவருக்கு வந்து இது வந்து கைவந்த கலைன்னே சொல்லலாம். இதனால தான் பார்த்தீங்கன்னா அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்டும் ரொம்ப கலகலன்னு இருக்கும். நாகேஷ் சார் வந்துட்டாலே பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் ஒர்க்கிங் பாய் வரைக்கும் எல்லாருமே வந்து ஹாப்பியாக வச்சுக்குவார். யாரையுமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெருசாக திட்டமாட்டார், ரொம்ப ஃபன்னாக அந்த இடத்த வச்சுப்பார் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் இவருமே பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை ஒர்க் பண்ணுறது, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை போய் பேசுறது அப்படிங்கிறத தாண்டி இந்த சின்ன பியூன், இந்த சின்ன வந்து ஒரு ஒர்க் பண்ணுற பசங்க, இந்த லைட் பாய்ஸ், இவங்ககிட்ட தான் வந்து ஏதாவது ஒன்று ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பெரிய லெஜெண்டரி ஆக்டர்ஸை பற்றி எனக்கு ஆல்ரெடி தெரியும், இவங்களோட லைஃப் எப்படி இருக்குது, இவங்ககிட்ட பேசுகிறப்போ எனக்கு வந்து இன்னும் நிறைய காமெடி டைமிங்லாம் வரும், ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிற மாதிரி வைப்லாம் வந்து எனக்கு வந்து இவங்ககிட்ட கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம நாகேஷ் சாருமே சொல்லியிருக்காரு. அண்ட் முக்கியமாக நிறைய டேரக்டர்ஸ் வந்து இவரை பற்றி சொன்னது என்ன அப்படின்னா, இவரால் வந்து ஒரு சீனில் ஃபன்னை கொண்டு வராமல் இருக்கவே முடியாது, அதுக்கு வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப தயவு செஞ்சு இந்த சீனில் வந்து எந்த ஃபன்னும் பண்ணிடாதீங்க
பண்ணிடாதீங்க சார், இது வந்து ரொம்ப சீரியஸான சீனு, அதெல்லாம் டைம் வேறு ஆகுது, உங்களுக்கு டயலாகே இல்லை, நீங்கள் ஜஸ்ட் வந்து நில்லுங்க அவ்வளோதான், வேறு எந்த டயலாகும் பேசிடாதீங்க, இங்கே இவங்க 2 பேருக்கு தான் டயலாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப கெஞ்சுவாங்களாம். நம்ம இவரும் நாகேஸ்வரும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே சார் நான் எதுவும் பேச மாட்டேன் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக வந்து நிற்பாராம். பட் கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஆக்ஷன் அப்படின்னு சொன்னதுமே இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் இவர் வந்து ஏதாவது ஒரு டயலாக் வந்து போட்டுருவாராம். டேரக்டர் வந்து ஐயோ போச்சுடா இவர் ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்ட்டு சொல்கிறப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே பார்த்தீங்கன்னா கலகலன்னு சிரிக்குமா. நாகேஸ்வர் வந்து நான் என்ன பண்ணேன், நான் ஜஸ்ட் சும்மா சொன்னேன், அது சும்மா சொன்னேன் நான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று வந்து ஃபன் பண்ணிட்டு இருப்பாராம். அந்த டேரக்டருக்கு வந்து ரொம்ப தலைவலியாக இருக்குமா. இப்போ இவர் சொன்னது நல்லாவும் இருக்குது, என்னால் தூக்காமலும் இருக்க முடியாது, இதை வைக்கவும் முடியாது, ஏன்னா டைமிங் அதிகமாக போயிட்டுருக்கு, இன்னொன்று இங்கே வந்து இது வந்து ஒரு எமோஷ்னலான சீனு, இங்கே ஃபன்னு எப்படி என்னால் கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு நிறைய டைம் வந்து டேரக்டர்ஸ்லாம் வந்து இவரை வச்சுட்டு என்னப்பா நான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பார். இந்த மாதிரி தான் நிறைய டைம் வந்து ஒரு டேரக்டர் கூட ஃபன் பண்ணுறது, ஒரு கேமராமேன் கூட ஃபன் பண்ணுறது, அந்த ஆர்டிஸ்ட் கூட ஃபன் பண்ணுறது, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஸ்கிரிப்டில் இல்லாத விஷயத்தை போட்டுட்டு போயிடுவாராம். அந்த ஆப்போசிட்டில் இருக்க ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு என்ன சொல்கிறது, இது ஸ்கிரிப்டில் இல்லையா, அவர் பாட்டு ஏதோ ஒன்று கலாச்சிட்டு போயிட்டாரு நல்லாவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்போசிட்டில் இருக்க ஆர்டிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா யோசிச்சு தான் நிற்பாங்களாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு டைமிங்கில் பார்த்தீங்கன்னா இவரை வந்து மிஞ்சறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னே சொல்லலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா அவ்வை சண்முகி படம், பஞ்சதந்திரம் படம்லாம் நம்ம முக்கியமாக சொல்லி ஆகணுங்க. அந்த படத்தில் அவரும் ஒரு முக்கியமான ஹீரோ அப்படின்னே சொல்லாங்க. ரொம்ப நார்மலாக ரொம்ப ஒரு பேச்சு வழக்கில் இருக்க காமெடியெல்லாம் ரொம்ப நார்மலாக போட்டுட்டு போயிருப்பார் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு படத்தில் இவரோட காமெடியெல்லாம் நம்ம இன்றைக்கும் உட்காந்து பார்த்துட்ருக்கோம். அந்த பஞ்சதந்திரம் அப்படிங்கிற ஒரு படத்தில் கமல் சார் கூட சேர்ந்துட்டு அந்த 5 பேர் ஒரு ஃபன் பண்ணுறாங்கன்னா இவர் ஒரு தனி ரூட்டில் பிடிச்சிட்டு அந்த 5 பேரையும் சேர்த்து நான் டார்ச்சர் பண்ணுவேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோல் வந்து பண்ணியிருப்பார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒரு கேஷுவலாக அதாவது இவரோட சீன் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பார். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு சிம்பிளான ஒரு டைலாக் ஒன்று இருக்குங்க, 65 வருஷமாக நான் தானே பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயே டார்க் டு த கோர் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம என்ன டார்க் காமெடி பண்ணிகிட்டு இருக்கோம், அப்போவே நான் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நாகேஸ்வர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி படத்தில் பயங்கரமான சீக்வன்ஸ்லாம் பண்ணியிருப்பார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போவும் பேசப்படுது, இப்போவும் நம்ம பார்த்து ரசிச்சிட்டு இருக்கோம். இப்போவுமே சும்மா நம்ம இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்கப்போ அந்த மாதிரி வீடியோ வந்ததுன்னா பாஸ் பண்ணி இந்த காமெடியை பார்த்துட்டு நம்ம ஸ்க்ரோல் பண்ணுவோம். அதுதான் நாகேஸ்வரோட ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். 1000 படங்களுக்கு மேலே நடித்த இவர் அவரோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கலைமாமணி அவார்டு அது வாங்கியிருக்காரு, அண்ட் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அவார்டு சர்வர் சுந்தரம் படத்துக்காக வாங்கியிருக்காரு, அண்ட் பத்மஸ்ரீ அவார்டு அதுவும் வாங்கியிருக்காருங்க. இவர் பார்த்தீங்கன்னா கடைசியாக நடித்த படம் தசாவதாரங்க. ஆமாங்க, இவரோட ஃபேவரட் ஹீரோவான கமல் சார் கூடவே நான் வந்து கடைசியாக நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது அவருக்கு வந்து ஒரு வகையில் ஹாப்பியாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நம்ம கூட இல்லை, பட் இவரோட ஆக்டிங் மூலிமா, இவரோட காமெடி மூலிமா, இவரோட நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் மூலிமா கடைசி வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் இருந்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னே சொல்லலாம். மக்களோட மனசுலையும் கண்டிப்பாக இவர் எப்போவுமே இருப்பார். அவருக்கு இன்றைக்கி பர்த்டே, ஸோ ஹாப்பி பர்த்டே சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.